டாரடெக் ஜோஸ் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ராஜாஜி அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி, தவறான இணையை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொருவரும் பிறந்த வருடங்களினோட அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. வ.உ. சிதம்பரனார் எடுத்துக்கிட்டோன்னா செப்டம்பர் 5, 1872 ஒட்டப்பிடாரத்தில் என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பிறந்திருப்பார். அதாவது வட்டார மொழிகள் பத்திரிகை தடை சட்டம் வர்றதுக்கு ஒரு 6 ஆண்டுகள் முன்னாடி பிறந்திருப்பார். கரெக்டாக அந்த வருஷத்துலேயே பிறந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி. 1878 லிட்டன் பிரபு இருக்கும்போது. சுப்பிரமணிய பாரதியார் மட்டும் பாருங்கள், 11/12/1882 அவர் பிறந்திருப்பார். ஆனால் இங்கே 81ன்னு என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. காமராஜர் ஜூலை 15, 1903. நம்ம இவருடைய பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுறோம். இப்போ இதில் கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா தவறான இணையை தேர்வு செய்க. அப்போ வ.உ. சிதம்பரனார் பிறந்தது செப்டம்பர் 5, 1872. சுப்பிரமணிய பாரதியார் பிறந்தது 11/12/1882. அப்போ இந்த ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது. ராஜாஜி பிறந்தது டிசம்பர் 10, 1878. இவங்க 2 பேருமே டிசம்பர் மாதம் பிறந்தவங்க தான். காமராஜர் ஜூலை 15, 1903. அடுத்த கேள்வி, தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்குறாங்க. தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அனுமதி வாங்குறதுக்காக ஒரு ஸ்பெஷல் மீட் என்ன செய்வாங்க அப்படின்னா சேலம் விஜயராகவாச்சாரியார் தலைமையில் 1920 நாக்பூர் காங்கிரஸ் செஷனை டிசம்பரில் கூட்டுவாங்க. இதுதான் ஒத்துழையாமை இயக்கத்திற்காக அனுமதி வாங்க. ஆக்சுவலி 2 செஷன் என்ன செய்வாங்க அப்படின்னா கூட்டுவாங்க. இந்த 2 மாநாடுகளில் 1920 செப்டம்பர் மாநாடு அதாவது கல்கத்தா மீட், இந்த செப்டம்பர் மாதம் நடக்கிறது கல்கத்தாவில் நடக்கும். லாலா லஜபதி ராய் தலைமையில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு அனுமதி கேட்பாங்க. ஆனால் அது குறித்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது 1920 டிசம்பரில் நடந்த ஒரு ஸ்பெஷல் மீட்டு. அது யாருடைய தலைமையிலனா விஜயராகவாச்சாரியார் தலைமையில் நாக்பூரில் நடக்கும். அப்போ தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்துக்கு தலைமை தாங்கியவர் யார் அப்படின்னா ராஜாஜி. மூணாவது கேள்வி, 1922ஆம் ஆண்டு கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்றுபடுத்துவது அல்லது முடித்து வைப்பது என்ற முன்மொழிதலை கீழ்வரும் தலைவர்களுள் எதிர்த்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, டிசம்பர் 26, 1922 சி.ஆர். தாஸ் என்ன செய்வார் அப்படின்னா அந்த கயா காங்கிரஸ் அமர்வில் தலைவராக இருப்பார். இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அதாவது 20 ஒத்துழையாமை இயக்கம் இதெல்லாம் ஆரம்பித்து அதெல்லாம் போயிட்டு சௌரி சௌரால் நடந்ததுக்கு அப்புறமாக என்ன ஆகும் அப்படின்னா அதாவது மாற்றத்தை விரும்புகிறவங்க விரும்பாதவங்கன்னு காங்கிரஸ் 2 அணியாக என்ன செய்யும் அப்படின்னா பிரியும். இதில் இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்களில் யார் யார் இருப்பா அப்படின்னா மோதிலால் நேரு, சி.ஆர். தாஸ், இவங்க எல்லாருமே மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதாவது நீதி கட்சியினுடைய மாண்டேகு சம்ஸ்பர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தேர்தல்கள் நடக்கும்போது அப்போ என்ன செய்வாங்க, அப்பையும் போட்டி போட முடியாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா சுயராஜ்ய கட்சியாக ஒரு கட்சியை தோற்றுவிக்கிறதுக்கு முன்னாடி இன்சிடென்ட் நடக்கும். சட்டமன்ற தேர்தல்களில் போட்டி போட்டு தான் என்ன செய்யணும் அப்படின்னா ஆங்கிலேயரை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையை முன் வச்சவங்க தான் இந்த மாற்றத்தை விரும்புகிறவங்க. இதை விரும்பாதவங்க யார் யார் அப்படின்னா வல்லபாய் பட்டேல், ராஜாஜி, ராஜேந்திர பிரசாத், இவங்க எல்லாருமே. அப்போ கயா காங்கிரஸ் அமர்வில் சபைகளை ஒன்றுபடுத்தணும், அதாவது மாற்றத்தை விரும்புகிறவங்களை விரும்பாதவங்களை ஒன்று சேர்க்கணும் அல்லது முடிச்சு வைக்கணும் அப்படின்ற முன்மொழிதலை கீழ்காணும் தலைவர்களில் யார் எதிர்த்தது அப்படின்னு சொன்னால் ராஜாஜி எதிர்த்திருப்பார். ஏன்னா இவர் மாற்றத்தை விரும்பாதவர். இவர், வல்லபாய் பட்டேல், ராஜேந்திர பிரசாத்லாம் மாற்றத்தை விரும்பாதவங்க. இவங்க எல்லாருமே இதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் இதில் என்ன ஆகும் அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சிலர்லாம் இந்த ஒத்துழையாமை இயக்கம் பண்ணுறதே இதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியும் ராஜாஜிலாம் சொல்லுவார். அடுத்தது, காந்தியடிகள் சபர்மதி அப்படின்ற இடத்துல என்ன செய்வார் அப்படின்னா ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனார். அதே மாதிரி ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனார். அது எங்கே உருவாக்குனாரு அப்படின்னு கேட்குறாங்க. திருச்செங்கோடு அப்படின்ற இடத்துல ஒரு ஆசிரமத்தை உருவாக்குறாரு. ராஜாஜி ஏற்படுத்தின இந்த ஆசிரமம் 1925 பெரியாரால் தான் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா தொடங்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி நம்ம வாவேசு ஐயர் அவர்களால் என்ன செய்யும் அப்படின்னா சேரன் மாதேவிலையும் ஒரு குருகுலம் நடத்தப்படும். காந்தி சபர்மதி அப்படின்ற இடத்துல ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனார். அதே மாதிரி ராஜாஜி தமிழகத்தில் ஒரு ஆசிரமத்தை உருவாக்குனார். எங்கேனா திருச்செங்கோடு. இவர் ஏற்படுத்தின இந்த ஆசிரமம் 25 பெரியாரால் தொடங்கி வைக்கப்படும். அடுத்த கேள்வி, ராஜாஜி சட்ட மறுப்பு போராட்டத்தை தொடங்கிய நாள் அப்படின்னு கேட்குறாங்க. 1930 ஏப்ரல் 13 28 வரைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா ராஜாஜி திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 150 மைல் தூரம் என்ன செய்வார் அப்படின்னா இந்த சத்தியாகிரகத்தை என்ன செய்வார் அப்படின்னா நடத்திட்டு போவார். அடுத்த கேள்வி, ராஜகோபாலாச்சாரி 1930 ஏப்ரல் 13 அன்று உப்பு சட்டத்தை மீறுவதற்காக 98 சத்தியாகிரகிகளின் 180 மைல் அணிவகுப்பை
டேஷ் முதல் வேதாரண்யம் வரைக்கும் நடத்தினார். திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் ஏப்ரல் 13லேருந்து 18 வரைக்கும் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னா 98 சத்தியாகிரகிகள் போயிருப்பாங்க. 150 மைல் அணிவகுப்பு வந்து நடந்திருக்கும். இதே மாதிரி இந்த உப்பு சத்தியாகிரகம் அப்படின்னு சொல்லும் போது சென்னையில் வந்து பிரகாசம் தலைமையில் நடக்கும். மதுரையில் வந்து ஜார்ஜ் ஜோசப் அவர்களுடைய தலைமையில் இது நடக்கும். அடுத்த கேள்வி, சென்னை மாகாணத்தின் முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் யாருன்னு கேட்குறாங்க. யார் அப்படின்னா ராஜாஜி. 1937லேருந்து 39 வரைக்கும் இருப்பார். 39ல் வந்து காங்கிரஸை கலந்தாலோசிக்காமல் 2வது உலகப் போரில் ஈடுபடுத்துறதை கண்டித்து எல்லா தலைவர்களும் ரிசைன் பண்ணிடுவாங்க. இதுக்கிடையிலேயே ராஜாஜி என்ன செய்வார்னா இந்தி மொழியை வந்து கொண்டு வருவார், கட்டாயமாக்குவார். இதுக்கு பெரியார் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சோன்னே அவங்கள சிறையில் அடைச்சிருவாங்க. அவர் அங்கே சிறையில் இருக்கும்போதே நீதி கட்சியினுடைய தலைவராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் பெரியார். அடுத்ததான், தமிழ்நாட்டில் விற்பனை வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்குறாங்க. அதாவது இவர் என்ன செய்வார் அப்படின்னா மதுவை வந்துட்டு ஒழிப்பார். மது ஒழிப்பை கொண்டு வந்து அதனால் ஏற்படக்கூடிய அந்த செலவுகளை சமாளிக்கிறதுக்காக விற்பனை வரி என்ன செய்வார் அப்படின்னா அறிமுகப்படுத்துவார். இந்த விற்பனை வரி அப்படிங்கிறது தான் 1939 அவர் என்ன செய்வார் அப்படின்னா அறிமுகப்படுத்துவார், சேல்ஸ் டேக்ஸ். அடுத்த கேள்வி, காலவரிசைப்படி மதராஸ் மாகாணத்தினுடைய முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ நீதி கட்சிக்கு வந்து முதல்ல வந்து தேர்தலில் போட்டி போடும். மாண்டைகு சம்ஸ்பர்ட் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் தேர்தலில் போட்டி போடும். அப்போ முதல் சிஎம்மாக யார் வருவா அப்படின்னா சுப்பராயலு ரெட்டியார் தான் ஃபஸ்ட்டு சிஎம். அதுக்கடுத்து யார் வருவா அப்படின்னா ரெண்டாவதாக வர்றது சுப்பராயலுக்கு அப்புறமாக பனங்கலரசர் வருவார். பனங்கலரசருக்கு அப்புறமா பி சுப்பராயன் சுயேட்சை வேட்பாளர் அவர் வருவார். அதுக்கப்புறமா யார் வருவா அப்படின்னா அதாவது பி சுப்பராயன் தான் ரெண்டாவது. ஃபஸ்ட்டு வந்து சுப்பராயலு ரெட்டியார். சுப்பராயலுக்கு அப்புறமா யார் வருவா அப்படின்னா பனங்கலரசர் வருவார். இங்கே பனங்கலரசர் கொடுக்கல. அப்போ மூணாவதாக யார் இருக்கா? பி சுப்பராயன். இவர் ஒரு சுயேட்சை வேட்பாளர். காங்கிரஸினுடைய அந்த ஆதரவோடு இவர் வந்து ஜெயிப்பார். அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா முனுசாமி நாயுடு. இவர் தான் மூணாவது. 30லேருந்து 32 வரைக்கும் சிஎம்மாக இருந்தவர். முனுசாமி நாயுடுக்கு அப்புறமாக வந்து ராமகிருஷ்ண ரங்காராவ், பிடி ராஜன் வருவார். அடுத்து பிடி ராஜன் 1936 ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் வரை இருப்பார். அப்போ பிடி ராஜன் எத்தனை அப்படின்னா 4வது. கடைசியாக 1937, அதாவது இதில் கொடுத்துருக்கிறதுல லாஸ்ட்டாக 37 யார் இருப்பா அப்படின்னா ராஜாஜி இருப்பாங்க. அப்போ 2, 5, 3, 1, 4 ஆப்ஷன் பி. அடுத்து, கீழ்கண்டவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ராஜாஜி அமைச்சரவை ஏற்படுத்திய ஆண்டு 1937. ஆனால் இங்கே 39ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இணை என்னது அப்படின்னா தவறு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் 1930 மார்ச் மாதத்தில் ஏப்ரல் நடக்கும். அப்போ இதுவும் என்னது அப்படின்னா சரி. மறுசீரமைப்பு கல்வி முறை அப்படிங்கிறது 1970 கொண்டு வரப்பட்டிருப்பாங்க. அப்போ இங்கே 58ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் தவறு. முதல் கூற்றும் தவறு. அடுத்து சிஆர் ஃபார்முலா அப்படின்றது 1944. அப்போ சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதன்படி சரியான பொருத்தம் 2 மற்றும் 4. அடுத்த கேள்வி, குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க. ராஜாஜி 2 தடவை சிஎம் ஆகும்போது நிறைய பிரச்சனைகள் நடக்கும். 39ல் இந்தி மொழியை கட்டாயமாக அறிமுகப்படுத்துவார். அப்பவும் பிரச்சனை நடக்கும். 52ல் என்ன பண்ணுவார் அப்படின்னா குலக்கல்வி அப்படின்னு சொல்லி ஒரு முறையை வந்து கொண்டு வருவார். அதாவது வந்து தந்தையினுடைய தொழில்களில் வந்துட்டு அடுத்தடுத்து அந்த நிலையை வந்து அந்த தொழில்களை வந்து பழகிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வார் அப்படின்னா கொண்டு வருவார். இதுக்கு பெரியார் என்ன செய்வார்னா பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பார். அதாவது சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக இருந்த ராஜாஜி வந்து பள்ளி குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்திய தொழிற்கல்வி பயிற்சி திட்டம் அப்படின்னு அதை வந்து சொல்லுவாங்க. அவங்களுடைய தந்தையர்கள் செய்து வந்த தொழில்களில் பயிற்சி அளிக்கிறதாக அது வந்து இருந்தது. அப்போ இப்போ நிறையா வந்து தொழில்கள் என்ன செய்யுது அப்படின்னா ஜாதி அடிப்படை கொண்ட கல்வியாக இருந்தது அப்படின்னு சொல்லி விமர்சித்த பெரியார் இதை முழுமையாக எதிர்ப்பார். அப்போ ராஜாஜி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா உடனே அவர் பதவியை ரிசைன் பண்ணிடுவார். அப்போ அந்த இடத்துக்கு யார் வருவா அப்படின்னா காமராஜர் வருவார். அடுத்ததாக, ஆதிக்க இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்குறாங்க. முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த, அதாவது இந்தியாவின் முதல் மற்றும் சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த ஒரே ஒரு கவர்னர் ஜெனரல் யாருன்னு கேட்குறாங்க. ராஜகோபாலாச்சாரியார். இவர் வந்து 1948 50 வரைக்கும் என்ன செய்வார் அப்படின்னா இருப்பார். அதே மாதிரி 47 48 வரைக்கும் இவர் வங்காளத்தினுடைய கவர்னராகவும் இருப்பார். அடுத்த கேள்வி, ராஜாஜி அவர் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். சரி. அடுத்து, வங்காளத்தினுடைய கவர்னராக பணியாற்றிருக்கார். ஆமாம், இவர் எப்போ பணியாற்றிருக்கார் அப்படின்னா வங்காளத்தினுடைய கவர்னராக
47லேருந்து 48 வரைக்கும் வங்காளத்தினுடைய கவர்னராக பணியாற்றுவார். 48லேருந்து 50 வரைக்கும் நம்ம சென்னை மாகாணத்தினுடைய கவர்னராக இருப்பார். சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக 1937 இருப்பார். இந்த மேற்கண்ட கூற்றுகள் எல்லாமே யாரை பற்றி சொல்லுது அப்படின்னு கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. யாரை பற்றி அப்படின்னா ராஜாஜி, காமராஜர், அதுக்கப்புறமா முனுசாமி, இவங்க எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இதில் யார் வருவா அப்படின்னா ராஜாஜி. அடுத்த கேள்வி பொறுத்துக. சுதந்திர உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியை சொல்கிறாங்க. சுதந்திர உழைப்பாளர் கட்சி இது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா அம்பேத்கரால் தொடங்கி வைக்கப்பட்ட ஒரு கட்சி. இது எப்போ தொடங்கினார் அப்படின்னா 1936. சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு நூலை வந்து அவர் அந்த வருஷம் தான் எழுதியிருப்பார். எழுதின உடனே அதை தமிழில் பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா தந்தை பெரியார். அப்போ 36 ஆகஸ்ட் 15 என்ன பண்ணுவார் அப்படின்னா சுதந்திர உழைப்பாளர் கட்சி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இண்டிபெண்ட் லேபர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து பாரதிய ஜனசங்கம். பாரதிய ஜனசங்கம் அப்படிங்கிறது தீனதயாள் உபாத்யாய் அப்படின்னு சொல்லுவாங்க. தீனதயாள் உபாத்யாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஜனசங்கம் அப்படிங்கிறதும் 1951லேருந்து 71 வரைக்கும் தோற்றுவிக்கப்படும். ஷியாம் பிரகாஷ் முகர்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த தீனதயாள் உபாத்யாயா, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் தொடங்குவாங்க. இவங்க எல்லாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அரசியல் பிரதிநிதிகளாக இருப்பாங்க. அடுத்தது சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லக்கூடியது யாருடையது அப்படின்னா நம்ம ராஜாஜியினுடையது. 59லேருந்து 74 வரை அந்த கட்சியை வந்து அவர் கொண்டு வருவார். அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சி யார் கொண்டு வருவா அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஏகே கோபாலன். அப்போது 3412 ஆப்ஷன் பி. அடுத்ததான் சுதந்திரா கட்சி நமக்கு ஏற்கனவே தெரியும் யார் அப்படின்னா ராஜாஜி. காதர் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காதர் கட்சி அப்படின்னு சொல்கிறது 1915 சோகன் சிங் பக்னா அப்படின்னு சொல்கிற ஒருத்தரால் என்ன செய்யப்படும் அப்படின்னா தோற்றுவிக்கப்படும் 1915. சுயராஜ்ய கட்சி நமக்கு தெரியும் 1923 மோதிலால் நேரு மற்றும் சிஆர் தாஸ். ஃபார்வர்ட் பிளாக் என்ன செய்வார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் என்ன செய்வார் அப்படின்னா தோற்றுவிப்பார். இதோட ராஜாஜியில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாமே முடியுது. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் அப்படிங்கிறது நமக்கு குரூப் 2வினுடைய ரிவிஷன் பர்பஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்க்கும்போது அதுலேருந்து இதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க, நம்ம படித்ததுலேருந்து புதுசாக நம்ம இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றது மூலமாக நம்ம அந்த பாயிண்ட்ஸை நோட் பண்ணி வைக்கிறது மூலமாக நிறைய விஷயங்கள் இதுலேருந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து குரூப் 2வினுடைய ரிவிஷன் பர்பஸில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.